Hi all, welcome to Englishpartner. This is Shankari. So, இன்னைக்கு கிராமர்ல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். நிறைய பேர் இங்கிலீஷில் பேசுகிறப்போ ஐ, மீ, மைன், மை செல்ஃப் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எங்கே யூஸ் பண்ணணும், நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா அப்படின்லாம் யோசிச்சு பேசுவோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நிறைய பேர் கரெக்டாகவும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில விஷயங்களில் கன்ஃபியூஷன் வரும். ஸோ உங்களுக்கும் தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஐ எப்போவுமே எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நான், எனக்கு, நானும் இந்த மூணு விஷயங்கள் வர இடங்களில் ஐ யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஐ வந்து சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். ஸோ ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துலேயோ இல்லை மிடில்லையோ யூஸ் பண்ணலாமே தவிர ஒரு சென்டென்ஸோட எண்டில் ஐ யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ பிளே கிரிக்கெட் எவ்ரிடே. நான் தினமும் கிரிக்கெட் விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ நான் தினமும் கிரிக்கெட் விளையாடுறேன் இல்லையா? ஸோ ஐ பிளே கிரிக்கெட் எவ்ரிடே. அடுத்தது ஐ ஃபீல் ஹங்க்ரி. எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு. ஸோ ஐ ஃபீல் ஹங்க்ரி. அடுத்தது மை மாம் அண்ட் ஐ வென்ட் டு த டெம்பிள். நானும் என் அம்மாவும் கோவிலுக்கு போனோம், இல்லை என் அம்மாவும் நானும் கோவிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது ஐ வந்து சென்டென்ஸோட மிடில் யூஸ் பண்ணலாம். மை மாம் அண்ட் ஐ வென்ட் டு த டெம்பிள். ஸோ இந்த மூணு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க இல்லையா? நான், எனக்கு, நானும் வர இடங்களில் ஐ யூஸ் பண்ணுவோம். அடுத்தது போலாமா? மீ எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு, என்னுடன், என்னை இந்த மூணு விஷயங்களை பற்றி பேசுகிறப்போ மீ யூஸ் பண்ணுவோம். மீ வந்து ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சென்டென்ஸோட மிடில்லையோ இல்லை எண்ட்லேயோ வரும். எக்ஸாம்பிள், ராம் கேவ் மீ அ புக். ராம் எனக்கு ஒரு புக் கொடுத்தான். ஸோ எனக்கு அப்படின்னு சொல்கிறப்போ மீ யூஸ் பண்ணுறோம். ராம் கேவ் மீ அ புக். அடுத்த எக்ஸாம்பிள், ஸ்ரேயா வாஸ் வித் மீ எஸ்டர்டே. ஸ்ரேயா நேற்று என் கூட இருந்தா. என் கூடன்னு நான் சொல்கிறேன் இல்லையா? அந்த இடத்துல மீ யூஸ் பண்ணும். ஸ்ரேயா வாஸ் வித் மீ எஸ்டர்டே. அடுத்தது, தே மேட் மீ க்ரை. அவங்க என்ன அழ வச்சாங்க. ஸோ என்னை பற்றி சொல்கிறப்போ நான் மீ யூஸ் பண்ணியிருக்கேன். தே மேட் மீ க்ரை. ஸோ எனக்கு, என்னுடன், என்னை அதை பற்றி நம்ம பேசுகிற இடங்களில் மீ யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது ஐ, மீ எங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு தமிழ் வழியாகவே உங்களுக்கு நான் இங்கிலீஷில் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் இங்கிலீஷ் பார்ட்னர்லேயும் உங்களுக்கு தமிழ் வழியாக இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் பார்ட்னரில் எப்படி ஜாயின் பண்ணுற டீட்டெயில்ஸ் கடைசியில் சொல்லுவேன். ஸோ அடுத்தது என்னென்னு பார்க்கலாமா? மை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்னுடைய. இது என்னுடையது அப்படின்னு உரிமையாக உங்கள் பொருளை பற்றி பேசுவீங்க இல்லையா? அந்த இடத்துல மை யூஸ் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மை எப்போவுமே சென்டென்ஸோட ஸ்டார்டிங்லேயோ இல்லை மிடில்லையோ யூஸ் பண்ணலாம், கடைசியில் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மை ஃபாதர் இஸ் அ police மேன். என்னோட அப்பா ஒரு போலீஸ். ஸோ என்னோட அப்பா அப்படின்னு சொல்கிற இடத்துல மை ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் போலீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதோட ப்ரொனன்சியேஷன் புலீஸ், ஓகேங்களா? மை ஃபாதர் இஸ் அ police மேன். அடுத்த எக்ஸாம்பிள், ஐ கேவ் மை ஃபோன் டு ஹிம். நான் என் ஃபோனை அவனுக்கு கொடுத்தேன். நான் அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் ஐ இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். என் ஃபோன் இல்லையா? அதனால மை இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ கேவ் மை ஃபோன் டு ஹிம். நான் என் ஃபோனை அவனுக்கு கொடுத்தேன். அடுத்த எக்ஸாம்பிள், தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடது அப்படின்னு சொல்கிறப்போ மை வேர்டு யூஸ் பண்ணணும். அண்ட் எப்போவுமே மை சென்டென்ஸோட கடைசியில் யூஸ் பண்ணிடவே கூடாது, ஓகேவா? அடுத்தது என்னென்னு பார்க்கலாமா? மைன் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா என்னுடையது, எனது இந்த இடத்துல மைன் யூஸ் பண்ணுவோம். ஸோ மைன் எப்போவுமே ஒரு சென்டென்ஸோட கடைசியில் தான் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆரம்பத்தில் வராது, ஓகேவா? எக்ஸாம்பிள், தட் ஹவுஸ் இஸ் மைன். அந்த வீடு என்னுடையது. தட் ஹவுஸ் இஸ் மைன், ஓகேவா? இட்ஸ் மைன். யாராவது இது யாரோடது அப்படின்னு கேட்குறப்போ அந்த பொருள் உங்களோட தான் இருந்துச்சுன்னா அது என்னுடையது அப்படின்னு சொல்லுவோம்ல. இட்ஸ் மைன், இட்ஸ் மைன், இது என்னுடையது. இதுவே அது என்னுடையதுன்னு சொல்கிறப்போ தட்ஸ் மைன் இல்லை தட் இஸ் மைன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள், திஸ் பேக் இஸ் மைன். இந்த பேக் என்னுடையது. இந்த பேக் என்னுடையது அப்படின்னு சொல்கிறப்போ திஸ் பேக் இஸ் மைன்.
ஸோ மைனும் எப்போவுமே சென்டென்ஸோட கடைசியில் யூஸ் பண்ணும், ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இவ்வளோ நேரம் ஐ, மீ, மைன், மை இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? இருந்தாலும் சிலருக்கு வந்து மை, மைன் எங்கே யூஸ் பண்ணணும், நம்ம இது கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா இல்லை இது மாற்றி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு டவுட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு சிம்பிளான ஒரு ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கவனிங்க. திஸ் இஸ் மை புக், திஸ் புக் இஸ் மைன். இந்த ரெண்டில் ஒரு விஷயம், புக்குங்கிறது ஒரு பொருள். ஸோ இது என்னுடைய புக், இது என்னோட பொருள் அப்படின்னு சொல்கிறப்போ மை புக். நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும்னா மை யூஸ் பண்ணணும், நவுனுக்கு அடுத்து யூஸ் பண்ணணும்னா மைன் யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் மை புக், இது என்னுடைய புக். திஸ் புக் இஸ் மைன், இந்த புத்தகம் என்னுடையது. ஸோ ஃபஸ்ட்டு புக்கு பற்றி சொல்லிட்டு அது உங்களோடது அப்படின்னு சொல்கிறப்போ மைன் யூஸ் பண்ணணும். ஸோ மை நவுனுக்கு முன்னாடி வரும், மைன் நவுனுக்கு அடுத்து வரும். இவ்வளோதாங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்து என்னன்னு பார்க்கலாமா? மை செல்ஃப், பை மை செல்ஃப் இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் எங்கே எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா? ரொம்பவே சிம்பிள் தான், அது நான் இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். ஐ குக்ட் டின்னர் ஃபார் மை செல்ஃப். இந்த இடத்துல நான் யாருக்காக டின்னர் குக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறப்போ மை செல்ஃப் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன், பை மை செல்ஃப் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஐ குக்ட் டின்னர் ஃபார் மை செல்ஃப். நான் யாருக்காக குக் பண்ணியிருக்கேன்? எனக்காக நானே குக் பண்ணியிருக்கேன். ஐ குக் டின்னர் ஃபார் மை செல்ஃப். இதுவே ஐ குக்ட் டின்னர் பை மை செல்ஃப் அப்படின்னு நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா, நீயே இதெல்லாம் சமைச்சிட்டியா, இதெல்லாம் யார் உனக்கு சமைச்சு கொடுத்தா அப்படின்னு கேட்குறப்போ நானே இதெல்லாம் சமைச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நானே சமைச்சேன் அப்படின்னு சொல்கிறப்போ பை மை செல்ஃப். ஐ குக்ட் டின்னர் பை மை செல்ஃப். எப்படி சமைச்சேன்? நானே சமைச்சிட்டேன். ஸோ அந்த இடத்துல பை மை செல்ஃப் யூஸ் பண்ணும். ஐ குக் டின்னர் பை மை செல்ஃப். ஸோ யாருக்காக அப்படின்னு சொல்கிறப்போ வெறும் மை செல்ஃப் யூஸ் பண்ணணும். எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறப்போ பை மை செல்ஃப் யூஸ் பண்ணும். அண்ட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மை செல்ஃப் எப்போவுமே ஐன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகிற சென்டென்ஸ் வரும் இல்லையா? அந்த சென்டென்ஸில் தான் மை செல்ஃப் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஐ குக்ட் டின்னர் ஃபார் மை செல்ஃப், ஐ குக்ட் டின்னர் பை மை செல்ஃப். மை செல்ஃப் ஐ வர சென்டென்சஸில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஐ, மீ, மைன், மை செல்ஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ் வழியாகவே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா? ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும் போதே புரியுது அப்படின்னா இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸ்லேயும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியும். ஏன்னா தமிழ் வழியாக சிம்பிளாக ஈஸியாக பர்சனல் ட்ரெயினர்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அப்போ உங்களால் இன்னும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். ஸோ இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ண உடனே கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கோர்ஸ் பற்றின எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எங்கள் கவுன்சிலர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்கலாம். கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு சின்னதாக ஒரு லெவல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கோர்ஸ் கரெக்டாக இருக்கும்னு அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு டெமோ செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இப்போவே இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், இங்கிலீஷ் நிறைய ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கிலீஷ் பார்ட்னரோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.